பாலா வந்து தரையில என்ன பண்றாரோ அதை வந்து திரையிலும் பண்ணிடுறாரு. ஆனா நான் ஹீரோவா பார்க்கல, கமலை தான் பார்த்தேன். நல்லா இருந்தது, மாசா கூட காட்டல. அவருக்கு ஏத்த கேரக்டரா அவர் நல்லா பண்ணிட்டாரு. லாஸ்டா வந்து ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணிலே கண்ணீர் வர மாதிரி இருக்கு. யாருமே யாருக்காக இங்க வந்து ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டாங்க. இந்த அப்படியேப்பட்ட நகரம் ஆயிட்டுது, அப்படியேப்பட்ட உலகம் ஆயிட்டுது. சோ அந்த இடத்துல இன்னொருத்தருக்காக நான் இருக்கேன்றது, அந்த விஷயத்தை செய்யறதுன்றது பெரிய விஷயம். அது எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சொசைட்டிலேயே பெரிய ஹீரோ தானே, சரியா? ஸோ படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க, சரிங்களா? எக்ஸலண்டா இருக்கு சார், நல்லா இருந்ததுண்ணா மூவி. அதான் இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 மூவி வந்தா மறுபடியும் இந்த சர்க்கிள் இப்ப ஃபுல்லா ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சேனல்ல வந்தா நல்லா இருக்கும். பாலானாவே காமெடியானாவே CWC எல்லாத்துமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை ஹீரோ பண்ணிருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாவே பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் சீன்லாம் நிறைய இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வரும்போது ஜாலியா இருக்கும் படம், ஏன்னா பாலா நடிக்கிறாங்க, காமெடி நிறைய இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பார்த்தா நல்லாவே இருந்துச்சு, எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க படத்தை. இந்த மாதிரி ஒருத்தர் ஆசையை நிறைவேற்றுறாங்க. அந்தனா இப்போ சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ படத்துலயும் அதே மாதிரி கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய படம் வரும். ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோ தான் வந்து ஒரு ஹீரோவா டக்குன்னு வந்து ஒரு படத்துல ஹீரோவா பார்க்கும்போது ஓகேவா கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து கன்வின்சிங்கா நடிச்சிருக்காரு.